நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இயற்கை சுற்றுலா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அது எந்த கோயில்னால் சிறுவாபுரி பாலமுருகன் கோவில். ஆமாங்க, வாரம் போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இது 5வது வாரம். ஏற்கனவே 4 வாரம் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. காலையிலேயே நம்ம வந்ததுனால கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே காலியாக இருக்குது. பாருங்கள், கூட்டமே கிடையாது. ஆமாம், காலையில் ஒரு 7 மணி டைமில் கூட்டமே இல்லை. பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவே காலியாக இருக்குது. இப்போ நம்ம ரெட் ஹில்ஸ் பஸ்ஸு 114 பஸ்ஸை வந்தவுடனே பஸ்ஸுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோயம்பேடுலேருந்து ரெட் ஹில்ஸ் போய் அங்கேருந்து வேறு பஸ்ஸு மாறி போகணும். அப்படி போனால் தான் சௌகரியமாக இருக்குது. ஒரே பஸ்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரேரு. ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. இப்படி மாறி போகிறதுனால நமக்கு அடிக்கடிக்கு பஸ் உடனே பஸ் இருக்குது. அதனால் 114 பஸ்ஸுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்க போகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பஸ்ஸு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துடுச்சு. பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ போயிட்டுருக்கோம்.
இந்த சிறுவாபுரி பாலமுருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா வாரமும் இல்லை, தினந்தோறும் கூட்டம் வந்து இப்போ வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம எந்த டைமில் போனாலும் சாமி பார்க்க ஒரு 1 hour ஆகுது, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த சிறுவாபுரிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு ஒரே பஸ் தான் போயிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ரெட் ஹில்ஸ் வந்து நீங்கள் மாறி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே ரெட் ஹில்ஸ்லேருந்து பஸ்ஸும் இருக்குது, ஷேர் ஆட்டோவும் இருக்குது. பஸ்ஸை விட ஷேர் ஆட்டோவில் கொஞ்சம் கட்டணம் அதிகம். ஒரு நபருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஷேர் ஆட்டோவில். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 29 ரூபா ரெட் ஹில்ஸ்லேருந்து சிறுவாபுரிக்கு. கோயம்பேடுலேருந்தும் ரெட் ஹில்ஸுக்கு 29 ரூபா தான். ஆக மொத்தம் 58 ரூபா வரும். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னாக்கா 116 ரூபா வரும் சென்னைக்கு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே இதுக்கு வந்து ஃப்ரீ தரிசனம் இருக்குது, 50 ரூபா டிக்கெட் இருக்குது, 100 ரூபா டிக்கெட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. 50 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மி, 100 ரூபாய்க்கு அதை விட கம்மி, இப்படி தான் இருக்குது. 50 ரூபாய்க்கும் ஃப்ரீ தரிசனத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா கிட்டக்கா போயிட்டு ரெண்டும் ஒன்றா கலந்து விட்டுறாங்க.
பார்த்தோம்னா நம்ம கோயிலுக்குள்ளேயே சாமியெல்லாம் சுற்றிட்டு வந்து பாருங்கள், இங்கே உட்காந்துருக்கேன். இங்கே தான் வந்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. பிரசாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போகலாம். இது கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற குளத்தை புதுப்பிக்கிறாங்க. கோயிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய குளம் தான் இது. குளத்தில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. பாருங்கள், வெளியில் தான் வந்துட்டோம். போய் செப்பல் போட்டுக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டு பஸ்ஸு ஏற வேண்டியது தான். இந்த கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் பழக்கடை, காய்கறி கடை இந்த மாதிரி தான் நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அபிஷேகத்துக்கும் நிறைய மாலை கடையும் இருக்குது. ஆனாலும் நிறைய காய்கறி பழக்கடைகள் தான் இருக்குது.
பாருங்க ஃபுல்லாக பழக்கடை தான். அவ்வளோதான் நண்பர்களை, சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நம்ம பஸ்ஸுக்கு கிளம்ப போகிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.